அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கெமிஸ்ட்ரி தமிழில். இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் சீரோட ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்ப சீரோட ரியாக்ஷன்னா எது சீரோட ரியாக்ஷன்? ஒரு ரியாக்டன்ட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. இது ஒரு சீரோட ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து ரேட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாம லைட்டினுடைய பிரசன்ஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அப்போ ரியாக்டன்ட் வந்து இண்டிபெண்டா இருக்குது ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சீரோட ரியாக்ஷன். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு ரேட்லா வந்து எழுதிக்கலாம். அப்போ ரேட்லா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? மைனஸ் dA பை dt ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் K அப்புறம் கான்சன்ட்ரேஷன் A பவர் 0. ஏன்னா 0 ஆர்டர். சரியா? ஓகே. இப்போ எனிதிங் பவர் 0 னா என்னது? 1. அப்போ மறுபடியும் எழுதிக்கலாம். மைனஸ் dA பை dt ஈக்குவல் டு K ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இந்த மைனஸ்ங்கிறது வந்து ரேட் கான்சன்ட்ரேஷன் உடைய டிக்ரீசஸ், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்கிரீசஸ் அத வந்து காமிக்குது. நம்ம யூனிட் கண்டுபிடிக்கிறது இந்த மைனஸ் வந்து தேவையில்லை. சரியா? இப்போ கான்சன்ட்ரேஷன் என்னது? ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருப்போம். அப்போ கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்லலாம்? மோல்ஸ் மோல் பர் லிட்டர் சொல்லலாமா? சரி. பை இப்போ டிஃபரன்ஷியல் டைம் உடைய யூனிட் என்னது? செகண்ட். சரி, ஈக்குவல் டு K போடலாம். ஓகே. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? K ஈக்குவல் டு சரியா மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்புறம் செகண்ட் இன்வர்ஸ். சரி, இதுதான் வந்து என்னது? ஜீரோ ஆர்டர் உடைய யூனிட். சரியா? நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சு. Thank you.